Hi friends, this is Puvi Ari's kitchen. Today recipe pacha muthiri parupu kuzhambu. சுட சுட சாதம் வச்சு பருப்பு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி பச்சை முந்திரி பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இது குழம்பு களிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியும் கூட. தேவையான காய்கறிகள்: பச்சை முந்திரி பருப்பை நம்ம சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். அப்போ தான் அது மேலே இருக்கிற ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வரும். முந்திரி பருப்பில் மண், பாலெலாம் இருக்கும். ஸ்கின்னு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது பச்சை முந்திரி பருப்பு. கடாய் சூடானதும் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொடிசாக நறுக்குன்னு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் ஃப்ரை வந்ததும் பொடிசாக நறுக்குன்னு 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா ஜூஸியாக வர வரையும் நல்லா குக் பண்ணணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக வந்ததும் வீட்டு சாம்பார் தூள் 5 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் காரத்தூள் சேர்த்துட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு காரத்தூளும் தக்காளியும் நல்லா குக்காக விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ பார்க்க போகிறது பச்சை முந்திரி பருப்பு குழம்பு. ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பச்சை முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ட்ரிக்: முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு மெத்தட். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மாங்காய் முருங்கைக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா முருங்கைக்காய் 6 எடுத்திருக்கேன், மாங்காய் 2 எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்காக நான் 1 லிட்டர் தண்ணி டோட்டலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. குழம்பு நல்லா கொதித்து பாதி சுண்டி வந்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா ஃப்ளேவர் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. உங்களுக்கு புளி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லெமன் சைஸுக்கு புளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு புளி வேணாம், ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. முந்திரி பருப்பை விட பச்சை முந்திரி பருப்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் ஒரு தனி ஃப்ளேவரும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பச்சை முந்திரி பருப்பு குழம்பு தயார். நான் சொன்ன குழம்புடைய அளவு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பச்சை முந்திரி பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ எண்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.